அன்பானவர்களே, காலை வணக்கங்கள். உங்களுடைய நல்லதை விரும்பும் முருகானந்தன். இன்னைக்கு ஸ்பெஷல் அப்படின்னா, நம்முடைய விபிஎம்ஸ் கிச்சனில் இன்றைக்கி ஸ்பெஷல் பருப்பு அமுது வகை 2 டைப் 2 பருப்பு அமுது எப்படி செய்ய போகிறோம் அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். கைக்குத்தல் அரிசி, பொன்னி அரிசி ரெண்டும் சமபாகமாக எடுத்துக்குங்க. நல்லா கழுவி எடுத்துகிட்டு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சு கொதிக்க வைங்க. கொதிக்க வச்சதுக்கப்புறமேலு இந்த அரிசி உள்ளே போடுங்க. உள்ளே போட்டதுக்கப்புறமேலு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு குறுமிளகு இடித்து அதை உள்ளே போடுங்க. தேவையான அளவுக்கு தனியா இடித்து போடுங்க. தேவையான அளவுக்கு சீரகத்தை போடுங்க. தேவையான அளவுக்கு ஸ்பூன் 2 ஸ்பூன் 1 ஸ்பூன் அப்படி உங்களுக்கு அது எவ்வளோ தேவைப்படுதோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கணும். சுக்கு அதே மாதிரி எடுத்து ஒரு துண்டு எடுத்து அதை நல்லா இடித்து அதை உள்ளே போட்டுருங்க. அப்புறம் அதில் வெள்ளைப்பூண்டு தட்டி போடுங்க. தயவுசெய்து தட்டி போடுங்க, மிக்சியில் அரைச்சி போடாதீங்க. அதே மாதிரி வெங்காயத்தை தட்டி போடுங்க, மிக்சியில் அரைச்சி போடாதீங்க. அதே மாதிரி பச்சை மிளகா 1 போட்டுக்குங்க. அப்புறம் வரமிளகா 3 4 நல்லா கொஞ்சம் காரம் சேர்ந்து எடுக்கிறவங்க 4 வரமிளகா போட்டுக்குங்க. காரம் கம்மினா 3 மிளகா ஓகே. அதுக்குள்ளே இருக்கிற அந்த விதைகள்லாம் ஊற்றுருங்க, அது வேண்டாம், போடக்கூடாது. தக்காளி 1 2 உங்கள் சௌரியத்து மாதிரி போடுங்க. புளி அதே மாதிரி புளியை கரைச்சி உள்ளே ஊற்றுங்க. அதுக்கப்புறம் எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எண்ணெய் அதில் அவசியம் மறக்காமல் விடுங்க. கடலை எண்ணெய் இல்லை உங்களுக்கு பிடிச்ச தேங்காய் எண்ணெய் இருந்தால் அதை போட்டுக்குங்க. இது கூட நம்ம சேர்த்த வேண்டியது இப்போ பருப்பு நம்ம சேர்த்தணும். ஏன்னா அது பருப்பு அமுதல்லவா, பருப்பு சேர்த்தணும். பருப்பு என்ன பண்ணுறோம், நல்லா கழுவி தோரம் பருப்பு எடுத்துக்கிறோம், நல்லா கழுவிக்கிறோம். கழுவுனதுக்கப்புறம் அடுப்பில் வடச்செடி வச்சு அது நல்லா கொஞ்சம் எண்ணெய் 2-3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி காய வச்சு அதில் இந்த பருப்பு நம்ம கழுவின பருப்பு தூக்கி உள்ளே போட்டு நல்லா பொரிக்கிறோம். அதாவது அதுக்காக பொன்னிறமாக பொரிக்கணும், ரொம்ப கருக விட்டுறாதீங்க. பொன்னிறமாக அதை முடிஞ்ச வரைக்கும் பொரிச்சிட்டு அடுப்பு அணைச்சிட்டு அதை எடுத்து அதே மாதிரி அந்த இடிக்கணும். அந்த பருப்பை நீங்கள் நல்லா இடிக்கணும். 1 2 இடிக்கணும். இடித்து தூக்கி கொதிச்சிட்ருக்கிற அந்த சாதத்துக்குள்ளார இந்த கலவையெல்லாம் உள்ளே போட்டு கொதிச்சிட்ருக்கல அதுக்குள்ளே போட்டுருங்க. இப்போ கடைசியாக நம்ம இன்னொன்று சேர்த்த வேண்டியது இருக்குது. அது நம்முடைய நிலக்கடலை நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து வறுத்த நிலக்கடலை எடுத்து நல்லா இடித்து அதையும் தூக்கி உள்ளே போட்டுருங்க. உள்ளே போட்டாச்சு. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு, அவசியம் உப்பு சேர்த்தணும். உப்பு நம்ம கல் உப்பு போடுங்க, அதுதான் நல்லது. இல்லை இந்து உப்பு கிடச்சா போடுங்க, சால்ட் உப்பு வேண்டாம். கல் உப்பை போட்டுக்குங்க. போட்டாச்சு. அதுக்கப்புறமேலு முருங்கைத்தலை நான் காய வச்சுருப்பேன், நீங்கள் காய வச்சு வச்சுருந்தால் அது ஒரு கைப்பிடி, அரை கைப்பிடி போடுங்க. அது கூட நல்லா கருவேப்பிலை தலை ஒரு கைப்பிடி அளவுக்கு இல்லை அரை கைப்பிடி அளவுக்கு நீங்கள் போடுங்க, தப்பு கிடையாது. போட்டாச்சு. இப்போது இதை நல்லா வேக விட்டுருங்க. இதுக்கு தேவை அப்படின்னா பெருங்காயம் நான் போடலை, வேணா போட்டுக்கோங்க, தப்பு இல்லை. இதை நல்லா வேக விட்டு நல்லா கொலைய விடுங்க. தண்ணி கொஞ்சம் நிறைய சேர்த்து வைங்க. தண்ணி பத்தலைன்னா திருப்பி தண்ணி ஊற்றிக்கிங்க. நல்லா கொலைய விடணும். கொலைய விட்டு தண்ணி கொஞ்சம் தேங்குற மாதிரி பண்ணிடுங்க. தண்ணி அதாவது அடுப்பு அணைச்சதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி அதில் இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிறப்போ கொலன்னு பாருங்கள். இந்த பதத்தில் பருப்பு அமுது தயாராகிடும். ரொம்ப அற்புதமாக இருக்குது. எப்படி இதாக இருக்குது பாருங்கள், ரொம்ப அற்புதமாக இருக்குது பாருங்கள். இது ரொம்ப சாப்பிட்றதுக்கு அவ்வளவு சுவையாக இருக்கும். இதில் தேங்காய் கூட நீங்கள் சின்ன பீஸாக கட் பண்ணி போடலாம், இன்னும் சூப்பராக இருக்கும். தேங்காய் குட்டி குட்டியாக நீங்கள் நறுக்கி போடணும். இப்படியெல்லாம் செஞ்சிங்கன்னா இந்த பருப்பு அமுதை ஒரு குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அத்தனை பேர் விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா சாப்பிடுங்க. நல்ல சுவையான உணவு, நல்ல திடமான உணவு, வலிமையான உணவு. ஏன்னா கைக்குத்தல் அரிசி இருக்குது, அப்புறம் எல்லாம் கலந்துருக்கும். ஸோ இதை என்ஜாய் பண்ணுங்கள். நல்லதே விரும்பும் முருகானந்தன், ஜெய்பனி சேனலுக்காக விபிஎம்ஸ் கிச்சன்லேருந்து. நன்றி, வணக்கம்.